சிரியா விஷயத்துல அமெரிக்காவின் பங்கு பத்தி ஒரு முன்னாள் அதிகாரி அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காரு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். அவரோட முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, அமெரிக்கா நேரடியா தீவிரவாத குழுக்களோட வேலை செஞ்சுதான். இத சொல்றது யாருன்னு பார்த்தா சும்மா யாரோ இல்ல, ட்ரம்ப் ஆட்சியில இருந்த ஒரு பெரிய அதிகாரி. அதாவது அசாத்துக்கு எதிரா ஒரு கிளர்ச்சியை உண்டாக்க அங்கிருந்த சுன்னி மக்களை அமெரிக்கா பயன்படுத்திக்கிச்சான். வெளியில மிதவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் உண்மையில அவங்களோட பலமான பார்ட்னர்ஸ் தீவிரவாத குழுக்கள் தானா? அல் கொய்தாவோட நேரடியா வேலை செஞ்சதுக்கு ஹிலாரி கிளின்டனோட இமெயில்களே சாட்சின்னு சொல்றாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த பிளான்ல உருவான ஐசிஸ் கைய மீறி ரொம்ப பெருசா வளர்ந்துடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, தாங்களே ஆரம்பிச்ச தீய அணைக்க அமெரிக்காவே மறுபடியும் களத்துல இறங்க வேண்டியதா போச்சு. சரி, இந்த சம்பவம் எல்லாம் எப்படி நடந்தது? ஒரு கிளர்ச்சி ஆரம்பிச்சு கடைசியில ஒரு இஸ்லாமிய குழு ஆட்சிக்கு வந்தது வரை பார்க்கலாம். அப்போ அசாத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இந்த HTS அமைப்பு யாரு? கென்ட் இப்போ சிரியாவோட புதிய தலைவரா இருக்க அஹ்மது அல் ஷரா மேல கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. அல் ஷராவோட டெரரிஸ்ட் ரெக்கார்ட கென்ட் லிஸ்ட் போடுறாரு. இவர் சும்மா சாதாரண ஆள் இல்ல. இப்படி ஒரு பயங்கரவாத பின்னணி இருந்தும் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த அரசாங்கத்தை அங்கீகரிச்சிருக்கு. இந்த புதிய தலைமைக்கு எப்படி சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சது? அதுக்கு கென்ட் சொல்ற காரணம் இதுதான். ஒரு நாடோட எதிரிகளையே ஆயுதமா பயன்படுத்தினா அதோட நீண்ட கால விளைவுகள் எப்படி இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.